தன்னை திடீரென கைது செய்ததன் காரணமாக தமது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியையும் கவலையையும் தன்னால் உணர்ந்து கொள்ள முடிவதாக முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகவுமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். 2001ஆம் ஆண்டு அப்போதைய பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு டக்ளஸ் தேவானந்தாவின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக இலங்கை இராணுவத்தினரால் 9 ரக துப்பாக்கி ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு அமைச்சராகவும் அச்சுறுத்தல் மிக்க அரசியல்வாதியாகவும் அவருக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டிருந்தது. 2019ஆம் ஆண்டு இலங்கையின் பாதாள உலக தலைவர்களில் ஒருவரான மாகுந்துரு மதுஸ் துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணைகளின் போது வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வெளிவேறிய பகுதியில் உள்ள ஒரு மதகிற்கு அருகில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டிருந்தது. அதன் தொடர் இலக்கங்கள் அதனுடைய தொடர் இலக்கங்களை பரிசோதித்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் அது 2001 டக்ளஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பதை உறுதி செய்திருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க டக்ளஸ் தேவானந்தா கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2025 அன்று சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையின் போது அரசினால் வழங்கப்பட்ட அந்த துப்பாக்கி எப்படி ஒரு குற்றவாளியின் கைக்கு சென்றது என்பது குறித்து அவர் அளித்த பதில்கள் திருப்திகரமாக இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அவர் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்திருந்தார். விசாரணைகளின் போது சிஐடியினர் அதிர்ச்சிகரமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். 2001ஆம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கியொன்று 2019ஆம் ஆண்டு திட்டமிட்டு குற்றவாளியான மாகுந்துரு மாதுசின் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். டக்ளஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட 20 துப்பாக்கிகள் மற்றும் 1500க்கும் மேற்பட்ட வெடிபொருட்கள் குறித்த ஆவணங்கள் சரியாக இல்லை என்றும் அவை காணாமல் போயுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி அவருக்கு வழங்கப்பட்ட மேலும் 19 துப்பாக்கிகள் தொடர்பாக அந்த திணைக்களம் விசாரணைகளையும் மும்முரப்படுத்தியிருக்கிறது. மதுஷிடமிருந்து கண்டெடுக்கப்பட்ட இந்த கைத்துப்பாக்கியின் இலக்கங்களை சோதித்த போது அது டக்ளஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி தான் என்பதை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் குறித்த துப்பாக்கி எவ்வாறு காணாமல் போனது என்பது தொடர்பில் டக்ளஸ் தேவானந்தாவிடம் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விசாரணைகளில் தெளிவுபடுத்த தவறியதால் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தாவினால் அரசாங்கத்திற்கு திருப்பி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 30 துப்பாக்கிகள் அரசாங்கத்தால் அவருக்கு வழங்கப்பட்டவை அல்ல என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. அரசாங்கத்தால் அவரது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட சில துப்பாக்கிகளை அவர் இன்னும் திருப்பி தரவில்லை எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அத்துடன் தம்மை திடீரென கைது செய்ததன் காரணமாக தமது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியையும் கவலையையும் தன்னால் உணர்ந்து கொள்ள முடிவதாகவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமான டக்ளஸ் தேவானந்தா ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த அவர் கம்பஹா நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். அவருக்கு அத்துடன் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் காணொளி ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொளியிலே இன்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் எனது விடுதலையிட்டு மகிழ்ச்சி அடைந்த மக்கள் பல்வேறு வழிகளிலும் தமது உணர்வுகளை எனக்கு வெளிப்படுத்தி வருவதாகவும் அவர் அந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல காரணங்களுக்காக தாம் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று தமது தரப்பு நியாயங்களை நீதிமன்றில் எடுத்துரைத்து சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி ஷாலிய பீரிஸுக்கும் அவரது குழுவினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார்.
அத்துடன் அந்த நியாயங்களை உணர்ந்து தீர்ப்பளித்த கம்பஹா மாவட்ட நீதவானுக்கும் எனது நன்றிகள் உரித்தாக்குகின்றன என்று டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருக்கிறார்.